விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முன்னுரை. இத்திருமுகம் சின்ன ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்டது என முதல் வசனத்திலிருந்து அறிகிறோம். அங்கு யூத கிறிஸ்தவர்களும் பிற இனத்து கிறிஸ்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். வாசகர்களுள் பெரும்பாலோர் ஏழைகளாக இருந்திருக்க வேண்டும். அவர்களிடையே அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும். திருச்சபை தந்தையர் காலத்திலிருந்தே இத்திருமுகம் திருத்தூதரான பேதுருவால் எழுதப்பட்டது என ஏற்கப்பட்டு வந்தது. ஆசிரியரும் தம்மை பற்றி இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனான பேதுரு என எழுதுகிறார். எனினும் இதனை பேதுருவே நேரடியாக எழுதியிருப்பாரா என்னும் கேள்வி எழுகிறது. இத்திருமுகம் உயர்ந்த கிரேக்க நடையில் அமைந்துள்ளது. பவுலின் கருத்துக்கள் பல இதில் பிரதிபலிக்கின்றன. மேலும் திருமுகம் குறிப்பிடுவது போன்ற பெரிய துன்புறுத்தல் பேதுரு வாழ்ந்த போது இல்லை. இத்திருமுகம் அனுப்பப்பெற்ற இடங்களில் சிலவற்றிலாவது பேதுரு இறக்கு முன்னே திருச்சபை தோன்றியிருந்ததா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. எனவே மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் பேதுரு என்ன சொல்லியிருப்பார் என்பதை அவருடைய சீடர் ஒருவர் அவர் பெயரில் திருமுகமாக எழுதியிருக்கலாம் என அறிஞர் பலர் கருதுகின்றனர். இவ்வாறு இத்திருமுகம் கிபி 70 முதல் 90 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம். இத்திருமுகம் எழுத ஏதாவது குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்ததா என தெரியவில்லை. எனினும் துன்புறுத்தப்பட்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் தளர்ந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார் எனலாம். இத்திருமுகத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகள், உண்மையான வாழ்வு, சகோதர அன்பு ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அடிமைகள் தலைவர்களுக்கும் கணவர்கள் மனைவியருக்கும் மனைவியர் கணவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஆசிரியர் நினைவூட்டுகின்றார். கிறிஸ்துவின் இறுதி வருகை பற்றி பேசி விழிப்புணர்வு தேவை என வலியுறுத்துகிறார். அமைப்பு 5 பிரிவுகளாக உள்ளது. முதற் பிரிவு முன்னுரை, அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-2. இரண்டாவது பிரிவு கிறிஸ்தவ அழைப்பும் பொறுப்பும், அதிகாரம் 1 இறைவசனம் 3 முதல் அதிகாரம் 2 இறைவசனம் 10 முடிய. மூன்றாவது பிரிவு குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்தவ நடத்தை, அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11 முதல் அதிகாரம் 4 இறைவசனம் 11 வரை. நான்காவது பிரிவு துன்புறுத்தப்படுவோருக்கு அறிவுரை, அதிகாரம் 4 இறைவசனங்கள் 12 முதல் அதிகாரம் 5 இறைவசனம் 11 வரை. ஐந்தாவது பிரிவு முடிவுரை, அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12 முதல் 14 வரை.